வணக்கம். நம்ம மனசுல இருக்கிற கவலைகளுக்கு எல்லாம் நிஜமாவே ஒரு எடை இருந்தா அது எவ்வளவு பாரமா இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம எல்லாருமே தினமும் தூக்கிட்டு திரியிற இந்த மனபாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி சமாளிக்கிறது, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வியே கொஞ்சம் பாருங்களேன். உங்க கவலைகளோட எடை எவ்வளவு? இது சும்மா ஒரு கற்பனையான கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கான பதில்ல தாங்க நம்ம மன ஆரோக்கியத்தோட ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு காலேஜ்ல மன அழுத்தத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு ப்ரொஃபசர் ரொம்ப சிம்பிளான ஒரு பொருளை வச்சு ஒரு ஆழமான உண்மையை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறாரு. வாங்க அந்த கிளாஸ் ரூமுக்கு நாமளும் ஒரு விசிட் அடிப்போம். அந்த ப்ரொஃபசர் கையில ஒரு டீ கப்பை தூக்கி காட்டுறார். உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆஹா, இது அந்த ஃபேமஸான கேள்விதான், கப் பாதி நிறைஞ்சிருக்கா இல்ல பாதி காலியா இருக்கான்னு கேட்க போறாருன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஆனா ப்ரொஃபசர் கேட்டது அது இல்ல. அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா அந்த ப்ரொஃபசர் வேறொரு கோணத்துல ஒரு கேள்வியே கேட்டாரு. இதுதான் அந்த கிளாஸோட டர்னிங் பாயிண்டே. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? இந்த டீ கப்போட வெயிட் என்னவா இருக்கும்? பாத்தீங்களா, டாபிக் பாசிட்டிவ் திங்கிங்ல இருந்து நேரடியா அந்த கப்போட எடைக்கு மாறிடுச்சு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வெயிட் சொன்னாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட ப்ரொஃபசர் ஏன் இதை கேட்கிறாருன்னு உண்மையிலேயே புரியல. அப்போதான் அந்த ப்ரொஃபசர் ஆச்சரியமான ஒரு பதில சொன்னாரு. இந்த கப்போட நிஜமான எடை ஒரு விஷயமே இல்ல, நான் எவ்வளோ நேரம் இதை கையிலே புடிச்சிட்டு இருக்கேங்கிறது தான் விஷயம். அப்படின்னா நேரம் போக போக அந்த பாரம் எப்படி அதிகமாகும், அத பத்தி தான் அந்த ப்ரொஃபசர் ரொம்ப அழகா விளக்கினார். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த கப்ப ஒரே ஒரு நிமிஷம் கையில வச்சிருந்தா ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப லேசா இருக்கும். ஆனா அதையே 1 மணி நேரம் புடிச்சிருந்தா கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் முழுக்க அப்படியே புடிச்சிருந்தீங்கன்னா கை மரத்து போய் அசைக்கவே முடியாத மாதிரி ஆகிடும் இல்லையா? இதுதாங்க அந்த படத்தோட முக்கியமான பாயிண்ட். கப்போட வெயிட் 1 கிராம் கூட மாறல. ஆனா அதை நம்ம எவ்வளோ நேரம் தூக்கிட்டு இருக்கோங்கிறது தான் அந்த பாரத்தை ஒரு மலை மாதிரி மாத்திருச்சு. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கம்பாரிசன் பாருங்க. சரி, இப்போ இந்த டீ கப் கதையை நம்ம மனசோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வெறும் டீ கப்பை பத்தின பாடம் மட்டும் இல்ல. நிஜத்துல அந்த டீ கப் வேற எதுவும் இல்ல, நம்ம மனசுல இருக்கிற கவலைகளும் டென்ஷன்களும் சில சமயம் மோசமான நினைவுகளும் தான். இதுதான் அந்த பாடத்தோட மையப்புள்ளி. அந்த ப்ரொஃபசர் சொன்னது ஞாபகம் இருக்கா? கப்பை எவ்வளோ நேரம் தூக்குறோமோ அவ்வளோ பாரமா மாறுதுன்னு சொன்னாரு. நம்ம கவலைகளும் அதே மாதிரி தான். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா நாள் முழுக்க அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அது நம்மளையே முடக்கி போடுற அளவுக்கு ஒரு பெரிய பாரமா மாறிடும். சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த பாரமான கப்ப, அதாவது நம்ம கவலைகளை கீழே வைக்கிற கலையை நாம எப்படி கத்துக்கிறது? தீர்வு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஒரு கவலைய பத்தி கொஞ்ச நேரம் யோசிக்கிறது தப்பே இல்ல, அது ரொம்ப இயல்பு தான். ஆனா நாள் முழுக்க அதையே தூக்கிட்டு சுத்தாடுங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க கவலைகள் எல்லாத்தையும் அந்த டீ கப் மாதிரி கீழே வச்சிடுங்க. அப்பதான் அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க முடியும். அப்போ இதிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்க பிரச்சனை எவ்வளோ பெருசுங்கிறத பொறுத்தது இல்லவே இல்ல. அதை நீங்க எவ்வளோ நேரம் உங்க மனசுல சுமந்துக்கிருக்கீங்கிறத பொறுத்தது தான். முடிவா ஒன்னு சொல்லணும்னா, உண்மையான மன அமைதிங்கிறது பாரமே இல்லாம வாழ்றது கிடையாது. அந்த பாரத்தை எப்போ எப்படி கீழே இறக்கி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இனிமே உங்க கவலைங்கிற கப்ப சரியான நேரத்துல கீழே வைக்க மறக்காதீங்க. நன்றி.